ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இன்றைக்கி டிப்ஸு சொல்ல போகிறதில்ல. என்னோடய மேக்கப் செட்டெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்களோட மேக்கப் செட் காட்டு காட்டு அப்படின்னாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ஒரு வாரம் முன்னாடி எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டர்டே இல்லை சண்டே வரும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா, இந்த ஒரு டப்பா நான் வச்சுருக்கேன். நான் கீழே தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன மேக்கப் செட் வச்சுருக்கேன், ப்ரைமர் வச்சுருக்கேன் 3 in 1. அது லாங் லாஸ்டிங் ஆயில் ஃப்ரீ. இது ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் எப்போ பார்த்தாலும் நான் இதை போட்டுட்டு நான் மேக்கப் போடவே மாட்டேன். ப்ரைமர் போட்டுட்டு தான் மாய்ஸ்சரைசர், கிளீன்சிங்கு, ப்ரைமர் அதெல்லாம் போட்டுட்டு தான் மேக்கப்பே நான் போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதுமாரி நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது நான் பாடி லோஷன் போடுவேன். அதாவது கோகனட், ஹைபிஸ்கஸ், கோகோ பட்டர் பாடி லோஷன். அதாவது செம்பருத்தி, இந்த தேங்காய் அதெல்லாம் போட்டு அந்த பாடி லோஷன் நான் போடுவேன். இது நான் அடிக்கடி நான் கையிலெல்லாம் போட்டுக்குவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவ்வளோ வாசனை அடிக்கும், அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் சினிமாவுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும், கோயிலுக்கு கூட சில இதை நான் போட்டுட்டு போக மாட்டேன். சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் இதை நான் கொஞ்சம் போட்டுக்குவேன். எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி பாதி போட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்கிறாரு என்னை விட்டுட்டு. சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கிறாரு. நம்ம எப்படி போகிறது? அவங்க ஃபேமிலியோடு போனால் நிச்சயமாக என்னையும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃபெல்லாம் தங்கமேனு அவங்க எப்போ பார்த்தாலும், உங்கள் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் நீ வர சொல்லுங்க, நாங்கள் சினிமா போகிறோம் வர சொல்லுங்கள், கோயிலுக்கு போகிறோம் வர சொல்லுங்கள் அப்படிமா. இந்த மாதிரி ஒரு நல்லவங்களெல்லாம் பார்க்கறதே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதான் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம பக்கத்தில் நல்லவங்க இருக்கிறது நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுதான் இது இப்போ பாருங்கள், இது நான் அப்படியே மயங்கியே போயிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதில்